எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல சர்வதேச லெவல்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான போர்ல ஒரு திடீர் பாசிட்டிவ் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது தங்கம் மற்றும் கச்சா எண்ணெயில என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ்ல மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மேல நான் கடுமையா தாக்குதல் நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் நேத்து நைட்டு அந்த தாக்குதல் மிரட்டலை திரும்ப பெற்றுக்கிட்டு 2 நாடுகளும் அமைதி ஒப்பந்தம் சீக்கிரமா சைன் பண்ணிடுவோம், அதுக்கான டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஹை லெவல்ல நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ப்ளூம்ராங்ல வந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, G7 அபிஷியல்ஸ் எல்லாருமே இந்த அமெரிக்காவுக்கு ஈரானுக்குமான மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சண்டேவே சைன் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்லையுமே ஒரு சில டீடைல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் ஒத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த தடவை கண்டிப்பா அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். கோல்டுமே இன்னைக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு அப் மூவ் சிங்க கொடுத்திருக்கு. கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 3% கிட்ட அப்பா இருக்கு. இந்த நியூஸ்க்கு அப்புறம் திரும்ப $4200 பெர் அவுன்ஸ் அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சைட்ல ஆயில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கரெக்டா இருக்கு. $90 பெர் பேரல் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போயிருக்கு. ஸோ இது ஒட்டுமொத்தமா எக்கானமிக்கே ஒரு நல்ல நியூஸா இருந்திருக்கு. அதோட பீக் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயில் பிரைஸ் அதோட பீக்ல இருந்து 20% கிட்ட கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தங்கத்தோட விலை உயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல இந்தியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. கிராம் ஆபரண தங்கம் 300 ரூபா இன்க்ரீஸ் ஆகி 13,800 ரூபா அப்படிங்கிற லெவல்ல சேல் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்தியால கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டடா ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கம் தங்கம் அதுக்கப்புறம் வெள்ளி இது ரெண்டுக்குமான அடிப்படை இறக்குமதி வரி, அதாவது பேஸ் இம்போர்ட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. தங்கத்துக்கு 10 கிராமுக்கு $1343 மாத்திருக்காங்க. இது $80 குறைச்சிருக்காங்க இங்க. அதே சமயத்துல வெள்ளிக்கு 1 கேஜியில வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா $276 குறைச்சி $2092 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால டொமஸ்டிக் மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகும். ஏன்னா கஸ்டம் டியூட்டியை 6% 15% இன்க்ரீஸ் பண்ணி டொமஸ்டிக்கா கோல்டு பிரைஸ் ஹையா வச்சிருந்தாங்க. இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே கோல்டு பிரைஸ் திரும்ப ஹை ஆனதுனால இந்த ஒரு கன்செஷனை கோல்டு அண்ட் சில்வர்ல கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கோல்டு பீஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா 2%க்கு மேல அப்பாகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா கோல்ட்ல ஒரு சின்ன ரிவர்சல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனா அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிவர்சல் ரொம்ப நேரத்துக்கு தாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லா இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனால சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அஜய் கெடியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 3550 இருந்து $3600 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல யூபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ற அந்த சைக்கிள் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்காவது தள்ளி போகும். ஸோ அப்படி தள்ளி போச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கோல்டு பிரைஸை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுமே அவங்க ஃபோர்காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு $3850 இருந்து $4000 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த யூபிஎஸ் சொன்ன மாதிரி ஒரு 4000 to 4100 இந்த ரேஞ்சுக்குள்ள அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் இப்ப வரைக்கும் வந்த டேட்டா படி எல்லா கண்ட்ரீஸ்லயுமே அதிகமா தான் இருக்கு. அதுக்கு ரியாக்ஷனும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. யூரோப்பியன் மார்க்கெட்ல போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணியிருக்காங்க 2023க்கு அப்புறம் ஜப்பான் இந்த மாசம் 16ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்திடுவாங்க, 0.75 இருந்து 1% ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சு, இன்ஃபிளேஷன் கொஞ்சம்
கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்துச்சு அப்படின்னா ஹையர் ஃபார் லாங்கர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு 3 to 5 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கோல்ட்ல இன்னொரு புல் ரன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. ஏன்னா திரும்ப ஹையர் ஃபார் லாங்கர் அப்படிங்கிறதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பா கோல்ட்ல இன்னொரு ரேலி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கோல்ட்ல கரெக்ஷன் வரும்போதெல்லாம் எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப பையிங் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ண வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். போர் குறித்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா தான் திரும்ப கோல்ட்ல ஒரு சடன் சரிவு அப்படிங்கிறது நடக்கும். அது வரைக்கும் இந்த லெவல்லே வந்து கோல்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இந்த கோல்டு ரிலேட்டட் நியூஸ்னால கல்யாண் ஜுவல்லர்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி கோல்டு பிரைஸ் அதிகமாக இருந்ததுனால முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு 5% கிட்ட அப்பாகி இருந்தது. 2800 இருக்கும்போது இந்த ஷேரை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மட்டுமே ஒரு 150 ரூபா கிட்ட ஏறி 3000 ரூபாய்க்கு மேலே வந்து ஷேர் வந்து போயிடுச்சு. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓவராலாக இந்த கவர்மெண்ட் வந்து இந்த இம்போர்ட் ப்ரைஸஸை வந்து பேஸ் ப்ரைஸஸை வந்து கம்மி பண்ணது அப்படிங்கிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. அங்கே வந்து சேல்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால அவங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் அவங்களுமே இந்த கோல்டு லோனில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கம்பெனி. சிஇஓ வந்து ரிசைன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வரும்போது 36 ரூபா அப்படிங்கிற லெவல்லலாம் கிடைச்சது. ஸோ அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணேன். இப்போ இது இந்த மாதிரியான பாசிட்டிவ் அப்டேட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே ஏறி 47 ரூபா அப்படிங்கிற ஒரு ஹை கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 3% பேங்க் நிஃப்டி வந்து ஹையா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 அப்டேட்ஸ் இருக்கு. ஒன்று, நம்ம 2-3 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் கிட்ட இருந்து டாலர்ல டெபாசிட்ஸை வாங்குறதுக்கான ஒரு விஷயத்தை ஆர்பிஐ வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து கேபிட்டலைஸ் பண்றதுக்கு எல்லா பேங்க்ஸுமே அந்த எஃப்சிஎன்ஆர்பி அப்படிங்கிற அந்த டெபாசிட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC இவங்க எல்லாருமே 6% வரைக்கும் அந்த 5 இயர் டென்யூர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏத்திருக்காங்க. சோ இது பேங்க்ஸ்குள்ள நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து கடந்த ஒரு வருஷமாவே பேங்க்ஸோட கிரெடிட் growth, அதாவது கடன் கொடுக்கிற அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. அதுவும் மே கடைசி 15 நாள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 17.65% கிரெடிட் growth வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பேங்கோட பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லாம ஆர்பிஐ இந்த தடவை மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏத்தல. பட் ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் HDFC பேங்க்ல இருந்து நிறைய பேங்க்ஸ் அவங்களோட அந்த MCLR அப்படிங்கிற பேஸ் ரேட்டை வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. ஸோ இது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்டேட்ஸ்னால தான் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்னதுதான் பேங்க்ஸ்ல தொடர்ந்து அப்பப்ப பிரஷர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கிற வரைக்கும் பேங்க்ஸ்க்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் ஒரு இம்ப்ரெஷன் தான். ஸோ எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எந்தெந்த பேங்க்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பெல்லாம் பேங்க் ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பண்ணலாம். அடுத்த கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிற ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து FMCG. கடந்த 1.5 வருஷமா பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை. பட் கொஞ்சம் டிமாண்ட் வந்து ரிகவரி ஆகுது ரூரல் சைடில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு சில கம்பெனிஸ் அவங்களோட கால்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ FMCG கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஃபியூல் பிரைஸ் ஹைக்கு அப்புறம் எங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸை 4% 11% வரைக்கும் ஏற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டாபர்ல ஒரு நியூஸ் இருக்கு. அவங்களோட சில்வாசா அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அமெரிக்காவோட FDA வந்து ஒரு இம்போர்ட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஷேருக்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து இருந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் குறிப்பாக கமர்ஷியல் வெஹிக்கிள் 10%க்கு மேலே இன்னைக்கு ஒரே நாளில் வந்து ஏறி இருந்தது. நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பேசஞ்சர் வெஹிக்கிளை விட கமர்ஷியல் வெஹிக்கிளில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு அதில் ஒரு 10% அப்புங்கிறது நடந்திருக்கு. அதுக்கான காரணம் இந்த போர் வந்து கொஞ்சம் தனியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த நியூஸ் தான். அடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள் என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னா, டாடா வந்து அவங்களோட கார்ஸ் அப்புறம் SUV இதோட பிரைஸை வந்து ஒரு 1.5% வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட JLR வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஃபேக்டரிஸை பில்ட் பண்ற இடத்துலயே வந்து AI ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டரா வந்து ஃபேக்டரிஸை பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்ல இந்த மாதிரியான அப்டேட்ஸ்னாலையும் இன்னைக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேருமே கூட 4% கிட்ட அப்பாகி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபார்மா செக்டர் தான். அதுவும் குறிப்பா இன்னைக்கு காலையில ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருக்காங்க. அதுல இந்த வெயிட் லாஸ் ரிலேட்டட் ட்ரக் அது ரிலேட்டட் டெவலப்மெண்ட் தான் ஃபார்மால கடந்த ஒரு வருஷமா ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருந்த ஒரு அப்டேட்டா இருந்தது. அதுல இப்போ ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த செமாக்ளூடைட் அப்படிங்கிற அந்த ப்ராடக்டோட ஜெனரிக் வெர்ஷனை இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கான கஸ்டமர்ஸ் வந்து மார்க்கெட்ல இல்ல. அதனால எல்லா கம்பெனிஸ்க்குமே அவங்களோட இன்வென்ட்ரி அப்படிங்கிறது எக்ஸஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க. டாக்டர் ரெட்டிக்கு 71 நாள் இன்வென்ட்ரி வந்து அப்படியே இருக்கு. ஜைடஸ் 53 நாள். ஸோ இந்த ரேஞ்சில் எல்லா கம்பெனிஸ் கிட்டயும் இன்வென்ட்ரி அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இதனால இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஷேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மியூட்டடா தான் இருந்தது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல இந்த மாதிரியான நியூஸ்ல ஏதாவது ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்தா அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். டாக்டர் ரெட்டி இப்போதைக்கு நல்ல ஒரு வேல்யூல தான் வந்து இருக்கு. அடுத்து ஜேபி மார்கன் வந்து ஹீரோ மோட்டார் கார் பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி இண்டஸ்ட்ரி growth அவுட் பேஸ் பண்ணி grow ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மோட்டார் சைக்கிள் growth அப்படிங்கிறது கொஞ்சம் சப்டியூடா இருந்தாலும் அதை அவங்களோட ஸ்கூட்டர் சேல்ஸ் அதுக்கப்புறம் ஈவி இது ரெண்டுலையுமே நடக்கிற growth வச்சு கொஞ்சம் நல்லாவே வந்து ஆப்சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேரை வந்து பர்சனலாக நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்று தான் இது வந்து வாங்க முடியும். 5000 ரூபாய் கிட்ட ஷேர் வந்து இருக்கு. பட் லாங் டேர்ம்ல ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தான் ஜேபி மோர்கனும் வந்து இந்த ரிப்போர்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் கம்பெனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா, பிரேசில், சவுதி அரேபியா இந்த 3 கண்ட்ரீஸ்ல மட்டுமே நாங்க எங்களோட ரெவன்யூவை 2030க்குள்ள டபுள் பண்றதுக்கான வேலையில வந்து இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்ல ரீசெண்டா தான் வந்து இந்தியாவில் லிஸ்ட் ஆச்சு. அப்ப இருந்து ஒரு 11% கிட்ட கரெக்டா இருக்கு. ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஒரு ஹை வேல்யூவேஷன்ல வந்து லிஸ்ட் ஆச்சு. ரைஸ் பண்ண பணத்தையுமே அவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் எடுத்துட்டு போனாங்களே தவிர இந்தியன் ஆபரேஷன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர்ஸ்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து இந்த போர் நிறுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்என்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பரா இருந்திருக்கு. ஆக்சுவலி போர் ஆரம்பிச்சதுல இருந்து எல்என்டி தான் வந்து பயங்கரமா வந்து அடி வாங்கின ஒரு ஷேரா இருந்தது. ஸோ இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு மட்டுமே ஒரு 5% கிட்ட எல்என்டி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து அமெரிக்கா மார்க்கெட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 2-3 நாளா இந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ தான் ஒரு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் உலகத்திலேயே முதல் ட்ரில்லியனரா ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அமெரிக்காவில் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ பற்றி ஒரு பரபரப்பு வந்து கிரியேட் ஆச்சோ அடுத்த ஒரு சில வாரங்களில் இந்தியாலையுமே 2 பெரிய ஐபிஓஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த இந்த 2026 ஃபுல்லாகவே ஐபிஓ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப டல்லாக தான் இருக்கு. பட் ஜியோ ஐபிஓ அதுக்கப்புறம் என்எஸ்சி இந்த 2 பெரிய ஐபிஓவும் அடுத்தடுத்து வரதுக்கான வேலைகளில் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து வரும்போது மார்க்கெட்டில் ஒரு ஐபிஓ ரிலேட்டட் ஹைப் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால உலக லெவலில் growth அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஃபோர்காஸ்டா 2.5% உலக பொருளாதாரம் வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்தியா வந்து 6.6% வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஆயிலை நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ ஆயில் பில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனையா வந்து இந்தியாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர் சப்சிடி அதோட இம்போர்ட் பில்லுங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. பட் 2-3 நாளா யூரியாவோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கவர்மெண்ட் வந்து யூரியோ இம்போர்ட்ஸை வந்து அதிகப்படுத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபெர்டிலைசர் பில் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கிறதும் அக்ரிகல்ச்சர் சைடில் எல்னினோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரதும் ஒரு சப்ளை சைடில் ஒரு கிரன்ச்சை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் வந்து மார்க்கெட்டில் போயிட்டே இருக்கு. அதுக்கு வழிவகுக்கும் வகையில் சவுத் இந்தியன் டேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குவார்டர் லெவலில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ 1/4 தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ தண்ணியுமே இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் வார் ரிலேட்டட் பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ டொமஸ்டிக்காக சப்ளையில் ஒரு சில இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான நியூஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதுவுமே இன்ஃப்ளேஷனை கொஞ்சம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எலிவேட்டடாக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அடுத்து இந்த இந்திய மாலுமிகள் இருக்கிற அந்த வெசல்ஸை வந்து தாக்குறது அப்படிங்கிறது அமெரிக்கன் நேவி வந்து கடந்த ஒரு
வாரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3வது வெசலை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா G7ல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு டாடா சன்ஸோட மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல டிஸ்கஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, எல்லா டாடா கம்பெனிலையும் பெரிய ப்ரமோட்டர் அப்படிங்கிறது டாடா சன்ஸ் தான். ஸோ டாடா கம்பெனிஸ் டிவிடெண்ட் தரும்போது அதுல பெரிய ஷேர் அப்படிங்கிறது டாடா சன்ஸ்க்கு தான் போகும். பட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல அவங்க ரிசீவ் பண்ண டிவிடெண்ட் அப்படிங்கிறது 11.7% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கும் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். என் சந்திரசேகரை வந்து அவரோட டேர்மை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ். இந்த வாரம் இந்த வார் ரிலேட்டட் அப்டேட்னால கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே சண்டே எதிர்பார்த்தபடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான அந்த அமைதி ஒப்பந்த டீடைல்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அது மண்டேலையுமே ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களையுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களோட மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.